கோழிங்க எப்பயுமே முட்டை போடாமல் இருந்தால் கொழுப்பு கட்டியிருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம நெல் கொடுத்தா நார்மல் ஆகிடும். வீட்டில் ஒரு சின்ன வெள்ளை பையில் நெல் வச்சுருந்தோம். அது ஒரு 2 கைப்பிடி எடுத்துகிட்டு போய் நம்ம கோழிங்க எல்லாத்துக்கும் போட்டேன். அதுங்க எல்லாமே நெல் சாப்பிட்ருக்கு. அது எப்படி சாப்பிட்ருக்குன்னா, வைக்கப்புல்ல அது பொறுக்கி சாப்பிட்ருக்கு. இந்த மாதிரி வீட்டில் இருந்த நெல்லெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது அது. ஆனால் போட்டோன்னே எல்லா கோழியும் வந்து சாப்பிட்டுச்சு. ஃபஸ்ட்டு ஒழுங்கா சாப்பிடல. அப்புறம் போக எல்லா கோழியும் வந்துருச்சு. நிற்கிறது எல்லாமே வந்து முட்டை போடுற கோழி தான். இதில் 2, 3 கோழி வந்து கரெக்டாக சொல்ல தெரில. அது வந்து முட்டை போடாமையே இருக்குது. ஆனால் அது கூட இருந்தது எல்லாமே முட்டை போட்டு அடைக்கு வந்து திருப்பியும் முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது மட்டும் முட்டை போடவே இல்லை. இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல கோழி, இருங்க நான் பக்கத்தில் போய் காட்டுறேன். அந்த கோழிலாம் முட்டை விட்டுருக்கணும், ஆனால் விடவே இல்லை. என்ன ரீசன்னே தெரில. மேபி கொழுப்பு கூட கட்டியிருக்கலான்னு சொன்னாங்க. ஒரு வாரத்துக்கு கண்டினியூவாக கொடுத்தா சரியாக போயிடும்னு சொன்னாங்க. அதான் ஃபஸ்ட் டைம் போடுற நெல். அதுங்களும் சாப்பிட்டு தான் இருக்குது கண்டினியூவாக. ஆனால் இப்போ கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது முட்டை போடாமல் இருக்கிறதுலாம். ஏன்னா நமக்கு தீவன செலவு தான் வேஸ்ட் ஆகும். தீனி மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், நமக்கு எந்த ப்ராஃபிட்டும் வரவே வராது. அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில்